Hello students, இப்போ 11th standard chapter 1ல 4th Roman letterல numerical problems பார்க்க போறோம். In a submarine equipped with sonar, the time delay between the generation of pulse and its echo after reflection from an enemy submarine is observed to be 80 seconds. If the speed of the sound in water is 1460 meter per second, find the distance of the enemy ship. எக்கோனால என்ன கண்டிஷன்னா இங்க இருந்து சிக்னல் அனுப்புவாங்க. சோனார் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப்ல இருந்து சிக்னல் அனுப்புவாங்க. அது இன்னொரு டார்கெட்டட் பாயிண்ட்ல போயிட்டு பட்டு திரும்ப அவங்க கிட்ட வந்து அது பேர் தான் எக்கோ சொல்லுவாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணணும். அதனாலதான் 2D ஃபார்முலா. சாதாரணமா டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி டைம் ஃபார்முலா வந்து d = v × d. இந்த எக்கோ இந்த சோனார் அந்த இதுல மட்டும் 2D = v × d. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அந்த 2 டிவைட் பை வந்துச்சு. v ன்றது வெலாசிட்டி, தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர். டைம் கொடுத்துட்டாங்க 80 செகண்ட்ஸ். மீட்டர் பெர் செகண்ட், இதுவும் செகண்ட்ல தான் இருக்கு. அப்போ அப்படியே போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 1460 × 18 இதை நீங்க கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணா 58400 மீட்டர் வரும். இதை கிலோமீட்டரா மாத்தணும்னா மீட்டர் கிலோமீட்டரா மாத்தினா டிவைட் பை 1000 டிவைட் பண்ணா 58.4 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். The radius of the circle is 3.12 meter. Calculate the area of the circle with regard to significant figures அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா போட்டாச்சு. பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 3.14, ஆரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 3.12. இப்போ மல்டிப்ளிகேஷன் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட கண்டிஷன் என்னன்னா எதை மல்டிப்ளை பண்றீங்களோ அதுல லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எதுல இருக்கோ அதோட ஆன்சர் தான் எழுதணும். இப்போ இதுலயும் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கு, இதுலயும் 3 தான் இருக்கு. அப்ப ஆன்சர்ல வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் வர மாதிரி ஆன்சர் எழுதணும். அதான் மல்டிப்ளிகேஷனோட கண்டிஷன். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரெண்டுத்துக்கும் அதே கண்டிஷன் தான். 3.14 இது வந்து 3.12 ஸ்கொயர்னா அதே இன்டூ பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வருது. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வருது. இது வந்து மீட்டர்ல இருக்கிற வேல்யூ மீட்டர். அப்போ மீட்டர் இன்டூ மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் போட்டு. இப்போ சிக்னிஃபிகன்ஸ்ல 3 நம்பர் தான் நம்ம அலௌட். இந்த 2 நம்பர் ஓகே. இந்த தேர்ட் நம்பர் தான் என்ன பண்ணா ரவுண்ட் பண்ணா பார்க்கணும். தேர்ட் நம்பருக்கு அப்புறம் இங்க வந்த நம்பர் வந்து மோர் than greater than 5. greater than 5 னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்க்ரீஸ் பண்ணனும் நம்பர் 1 நம்பர். அப்போ 30.6 மீட்டர் ஸ்கொயர். ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல தேர்ட் ஒன் பார்க்க போறோம். Assuming that the frequency of a vibrating string may depend upon proportional to applied force. அப்புறம் லென்த்துக்கு அவங்க L ன்னு கொடுத்திருக்காங்க, அது L ன்னு எடுத்துப்போம். மாஸ் பர் யூனிட் லென்த் m அவங்க கொடுத்துருக்குது m. இப்போ இதெல்லாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி எல்லாம் போடும்போது பவர் போடுவோம், ABC போடுவோம். 3 டேர்ம்ஸ் ABC போடாச்சு. இப்போ ஃபோர்ஸோட எல்லாமே டைமென்ஷனை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டைமென்ஷன் பிரகாரம் எழுதுனா ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து 1/t. கீழே 1/t வெறும் நம்பர் தான் பவர் 1 அர்த்தம். மேலே கொண்டு போனால் t - 1 வரும். அப்போ ஃபோர்ஸோட வந்து t - 1. இப்போ எதுவுமே இல்லைனாலும் mக்கு எதுவுமே இல்லைனாலும் பவர் 0 போட்டு வச்சுக்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டுலாம். ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து mLt - 2, அதோட பவர் a. Lோட டைமென்ஷன் வந்து லென்த் L, அதோட பவர் b. அப்புறம் மாஸ் பர் யூனிட் லென்த்னு கொடுத்துருக்காங்க. அப்போ m/L வரும், அதோட பவர். இப்போ இந்த பவர் உள்ள கொண்டு வாங்க. பவர் உள்ள கொண்டு வந்தா mக்கு a வரும். இங்க a இருக்கு, இங்க உள்ள கொண்டு வந்தா c. அப்போ mக்கு a + c ன்னு எழுதலாம். Lக்கு பாத்தீங்கன்னா a + b ன்னு வரும். கீழே L இருக்கு. கீழே L இருந்து L மேல போனா மைனஸ் வரும், -1 வரும். -1 × c - c. அப்புறம் t க்கு பாத்தீங்கன்னா t க்கு வந்து -2a ன்னு வரும். இத லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பவர் கூட கம்பேர் பண்ணுங்க. m க்கு 0, இங்க a + c. அப்போ a + c = 0. செகண்ட் ஒன் a - b - c = 0. a + b - c = 0. அப்புறம் -2a = -1. இதை வச்சு தான் சால்வ் பண்ணணும். -2a = -1. மைனஸ் கேன்சல். a = 1/2. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. a ஓட வேல்யூ இங்க 1/2 + c. அப்போ c ஓட வேல்யூ கண்டிப்பா -1/2 ஆ இருக்கணும். அப்பதான் 0 வரும். அப்போ c ஓட வேல்யூ வந்து -1/2. இது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a ஓட வேல்யூ 1/2 + b தெரியாது. c ஓட வேல்யூ -1/2. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ +1/2 = 0. b plus half plus half 1 equal to 0. b equal to -1.
b ஓட வேல்யூ -1. இப்போ எல்லாத்தையுமே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். frequency proportional to force வந்து பவர் a இருக்கு, a ஓட பவர் வந்து 1/2 பவர் 1/2. அப்புறம் length வந்து பவர் வந்து b வந்து -1. அப்புறம் m ஓட பவர் வந்து c ஓட பவர் வந்து -1/2. இப்போ அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் பிரகாரம் frequency, இந்த frequencyயோட சிம்பிள் அதை அப்படியே போட்டுக்கலாம். proportional to L பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். L வந்து பவர் -1. -1 இருந்தா எப்படி எழுதலாம்? 1/2 ன்னு எழுதலாம். அப்போ L - 1 1/L ன்னு எழுதலாம். இது வந்துச்சு. அடுத்து பாருங்க, frequency பவர் ஆஃப்னா ரூட், அதே மாதிரி -ஆஃப்னா கீழே போடும். பவர் 1/2 னா பவர் போட்டாச்சு, ஆனா மைனஸ் வரும்போது கீழே வரணும். மைனஸ்னு வரும்போது பவர் மைனஸ்னா கீழே வரணும், அப்போ போட்டாச்சு. அது பிரகாரம் நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 824.7 million kilometers from the earth. Its angular diameter is measured to be 35.72 double dash. Calculate the diameter of the Jupiter கேக்குறாங்க. இதான் எர்த் இருக்குது, இது ஜூபிட்டர். இந்த ஆங்குலர் இது கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ஃபார்முலா வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும்னா t/d. இது ஃபார்முலா என்ன படிச்சிருப்பீங்க. இப்போ இதை வந்து ஆங்குலா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா 1 டபுள் டேஷோட வேல்யூ 4.85. அப்போ கொடுத்துருக்க வேல்யூ கூட அப்படியே இந்த 3.72 கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் டேஷ் ரிமூவ் பண்ணா ஆங்குலா மாறிடும். அப்போ இன்டூ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இப்போ இந்த ஸ்மால் டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா தீட்டா இன்டூ டி. தீட்டாவோட வேல்யூ தெரியும் 35.72 இன்டூ இதை போடுறோம். இது பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 82.47 மில்லியன் கொடுத்துருக்காங்க. மில்லியன்னா 10 lakhs. 1 lakh வந்து 5 zeros வரும், 10 lakhsனா 6 zeros. அப்போ 10 to the power of 6. கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டரா மாற்றணும். மீட்டரா மாற்றினா 1000 மீட்டர்னு வரும். அப்போ 10 to the power of 3. இப்போ இதில் 10 to the power of +6 -6 கேன்சல் ஆகிடும். இந்த மூணு வேல்யூஸ், இந்த வேல்யூ இந்த வேல்யூ, இது மூணு வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 14287 10 to the power of 3 அது மட்டும் இருக்கும். இப்போ இது வந்து மீட்டரா நம்ம சேஞ்ச் பண்றோம்னா, இப்போ மீட்டர்ல இருக்கு, கிலோமீட்டரா மாத்தணும்னா டிவைட் பை 1000 னா 142.872 வரும். இப்போ எல்லா ஆன்சரும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் தான் வைப்போம். அப்போ இந்த பாயிண்ட் இங்க ரிமூவ் ஆனா 10 to the power of 1, இங்க ரிமூவ் இங்க வந்தா 10 to the power of 2. அப்போ ஏற்கனவே 10 to the power of 3 இருக்கு, அது கூட இன்டு 10 to the power of 2 னா 10 to the power of 5 ன்னு வரும். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 1.428, இந்த 8க்கு அப்புறம் வர நம்பர் 7 இருக்கு. அப்போ கிரேட்டர் than 5. அப்போ இதை 9 மாத்தலாம். அப்போ இன்டு 10 to the power of 5 கிலோமீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 5th ஒன் பார்க்க போறோம். The measurement value of length of simple pendulum is 20 cm. pendulum simple pendulum length வந்து 20 cm கொடுத்திருக்காங்க. அதோட known with 2 mm accuracy. accuracy வந்து 2 mm கொடுத்திருக்காங்க. இங்க சென்டிமீட்டர், இங்க மில்லிமீட்டர். அப்போ அது சென்டிமீட்டரா மாத்தினா 0.2 சென்டிமீட்டர். அப்புறம் the time for 50 oscillations were measured to be 40 seconds. டைம் வந்து 40 seconds மெஷர் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ரெசல்யூஷனால அக்யூரசி தான் 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. calculate the percentage of accuracy in determination of acceleration due to gravity. acceleration due to gravity, time, length எல்லாத்தையும் லிங்க் பண்ற ஃபார்முலா வந்து t equal to 2 pi root of lg. இப்போ நம்ம l by g, g ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ரூட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணியாச்சு. 2 ஸ்கொயர் பண்ணா 4, 5 ஸ்கொயர் பண்ணா 5 ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டா கேன்சல் ஆயிடும். l by g. இப்போ எல்லாம் g தான் கண்டுபிடிக்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 pi ஸ்கொயர் l by t ஸ்கொயர் வரும். இப்போ ரெண்டே வேரியபிள் தான் இருக்கு. இந்த 4 pi ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. l ஓட பவர் பாத்துக்கோங்க. l ஓட பவர் வந்து 1. அப்புறம் t ஓட பவர் பாத்துங்க. t ஓட பவர் 2 இதோட பவர் வந்து 1. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து எரர் பர்சன்டேஜ் இன் L வந்து n into percentage error. n வந்து நமக்கு தெரியும் 1. percentage error L எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா accuracy divided by length ன்னு கண்டுபிடிக்கும். அப்போ 0.2 divided by 20 into 100. இத மல்டிப்ளை பண்ணா 20 ன்னு வரும். 20 by 20 equal to 1. அப்போ 1% error. 1%. அப்போ இதோட ஆன்சர் வந்து 1%. L ஓட 1% கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பாருங்க டைம் கண்டுபிடிப்போம். அப்ப அதே மாதிரி எரர் percentage in t
T ஓடது வந்து பவர் பாத்தீங்கன்னா 2 into percentage வந்து 1 second 1 divided by 40 into 100. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 20 வரும். இதை கேன்சல் பண்ணா 5 வரும். 5%. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது ஒரு 1%, இது ஒரு 5%. டோட்டல் வந்து 6%. இதுதான் ஆன்சர்.